ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மோனிகா. இன்றைக்கி நான் ஒரு எடிட் பார்த்தேங்க. ஸோ அதை பார்த்ததுமே உங்க கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இன்ஸ்டாகிராமில் இருந்தீங்கன்னா இந்த வீடியோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. பார்க்கலன்னா போய் பாருங்கள். அவ்வளோ ஒரு சூப்பர்பான எடிட். எப்படி தான் இப்போலாம் யோசிக்கிறாங்கன்னே தெரியலங்க. அவளை பார்த்துமே எனக்கு அவங்கள அப்ரிஷியேட் பண்ணணும். அது எனக்கு அந்த 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 ஒரு எடிட்டை பார்த்து நான் அவ்வளோ இம்ப்ரெஸ் ஆகி ரிப்பீட் மோடில் பார்த்தேன். என்ன அறியாமலே கிட்டத்தட்ட நிறைய டைம்ஸ் வந்து நான் பார்த்துருப்பேன். வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா 1 minute 10 செகண்ட் தான். எந்த ஐடியில் ஷேர் பண்ணியிருந்தாங்கன்னா காதல்.in ஃப்ரேம்ஸ் அப்படிங்கிற ஒரு ஐடியில் தான் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. Vika_Tales. ஸோ பார்க்கலன்னா போய் செக் பண்ணி பாருங்கள். ஒரு அருமையான வீடியோ, மிஸ் பண்ணிடாதீங்க. இன்ஸ்டாவில் இருக்கவங்க. இல்லாதவங்களுக்கு அதில் என்னென்னா பார்த்தோன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு ஒரு ப்ரீ கேப் மாதிரி ஒரு வீடியோ இந்த வீடியோவில் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். தயவுசெய்து போய் அந்த வீடியோ பாருங்கள். வீக்கா ஃபேன்ஸ் கண்டிப்பாக உங்களால் வந்து அந்த வீட்டிலேருந்து வெளியிலே வர முடியாது. அவ்வளோ ஒரு சூப்பர்பான ஒரு வீடியோ. நீங்கள் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க அதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாங்க, நம்ம எம்என் வீக்கா மகாநதிலேருந்து வீக்காவோட அவங்களோட ஒரு ஸ்டோரியையும், அதே மாதிரி மௌனராகம் மூவிலேருந்து மோகன் அண்ட் ரேவதி அவங்கள பற்றின ஒரு ஸ்டோரி தான். அங்கே இங்கே கிட்டத்தட்ட எல்லா சீன்ஸுமே ஒரே மாதிரி மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே எப்படி அவங்க இருந்தாங்களோ கிட்டத்தட்ட அதே மாதிரி சீன்ஸ் இங்கே நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு. ஸ்டார்டிங் சீனே வந்து பார்த்தீங்கன்னா ரேவதி அவங்க சொல்லுவாங்க இல்லையா, என்னை இங்கேயே இருக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது, அதாவது சொன்னால் நான் இருந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க பக்கம் ஒரு டைலாக் பேசுகிறதும், அந்த பக்கம் காவேரி சொல்லுவாங்க இல்லையா, கடைசியாக வந்து விஜய் வீட்டு கிளம்பும்போது அந்த சாவி கொடுக்கும்போது இங்கேயே இருக்க சொன்னால் நான் இருந்துட மாட்டேனா அப்படின்னு அவங்க நினைக்கும் போது அவங்க நினச்சி பார்ப்பேன். அதாவது மைண்ட் வாய்ஸ் இங்கே 2 பேரும் மைண்ட் வாய்ஸ், அங்கே 2 பேரும் மைண்ட் வாய்ஸ். இங்கே மோகன் சார் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நீ வந்து போகலன்னு சொன்னால் இங்கே இருக்க வச்சுருவானே அப்படிங்கிற மாதிரி இவர் ஒரு பக்கம், என்னை விட்டு உன்னால் எப்படி போக முடியுது உன்னால் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஒரு பக்கம் அப்படி திங்க் பண்ணுறதுல தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு சூப்பர்பான ஒரு அழகான ஒரு வீடியோ வந்து அதுலேருந்து கிரியேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா கண்ணாடி முன்னாடி நிற்கிற சீன்ஸு, அதுக்கப்புறம் 2 பேருக்கும் மேரேஜ் ஆகிற ஒரு தருணம், இங்கேயே ஒரு இக்கட்டான சூழ்நிலை மேரேஜ், அங்கேயும் அதே மாதிரி ஒரு மேரேஜ் ஆகிற சீக்வன்ஸ் வந்து போட்டிருந்தாங்க. அப்புறம் கொலுசு தர சீன்ஸு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து ரயில்வே ஸ்டேஷன் மட்டும் கட்டி பிடிக்கிற மாதிரி ஒரு சீன் இருக்கும். அந்த இடத்துல இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா பிக்கு. ஸோ நம்ம காவேரி வந்து விஜயோட பர்த்டே அன்றைக்கி மிட் நைட் சர்ப்ரைஸில் வந்து ஹக் பண்ணி ஒரு முத்தம் கொடுப்பாங்க பாருங்க. அந்த சீன் நம்மளால் மறக்க முடியாது, நமக்கும் மறக்க முடியாது, அது காவேரிக்கும் மறக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாங்க. அதை பற்றியுமே பேச சொல்லிட்டு இன்னும் நான் பேசலை. பேசணுன்னு பெண்டிங் வச்சுருந்த எல்லா வீடியோவுமே வந்து மேக்ஸிமம் இன்றைக்கி நான் பேசி முடிக்க ட்ரை பண்ணுறேன். அடுத்தது 2 பேரும் கண்ணும் பார்த்துக்கிறது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அது குளூரில் நிற்கிற மாதிரி இருக்காங்க ரேவதி மேடம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காவேரி வந்து தண்ணிக்குள்ள விழுந்துருவாங்க. அங்கேருந்து ஒரு இங்கிலீஷ் புத்தகம் கொடுத்து நம்ம விஜய் காப்பாற்று வரலையே, அந்த ஒரு சீன் வந்துச்சு. அப்புறம் அவங்களோட லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணும்போது இங்கே ஒரு அழகான சீன்ஸ், அங்கே அதே மாதிரி ஒரு அழகான சீன்ஸ். கெஸ்ட் ஹவுஸில் இருக்கும்போது காவேரியை ரூமுக்கு தூக்கிட்டு போவார் இல்லையா, அதே மாதிரி இங்கே வந்து தூக்குற மாதிரி ஒரு சீன் இருக்கும். அது ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த பக்கம் நம்ம விஜய் காவேரி 2 பேர் கொடைக்கானலேருந்து திரும்ப வரும்போது காவேரி மடியில் விஜய் படுத்து அப்படி மடியில் சாஞ்சு தூங்குவார் இல்லையா, அதே மாதிரி அங்கே ரேவதி மேம் வந்து பார்த்தீங்கன்னா மோகன் சார் தோலில் சாஞ்சிருக்க மாதிரி இருக்கும். பிங்க் கலர் சுடிதாரில் நம்ம காவேரி தூங்கிட்டு இருக்கும்போது விஜய் முத்தம் தருவார் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு சீன்ஸ் அங்கேயுமே எடிட் பண்ணியிருந்தாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் வீடியோவுமே இந்த மாதிரி தான். ஒரு அழகான பேக்ரவுண்டில் மியூசிக்கோட கேட்கும்போது இன்னும் அற்புதம். எனக்கு அந்த மூவியில் ரொம்ப பிடிச்ச சாங் மேடையை போலே வாழ்க்கையல்ல நாடகம் முடிந்ததும் விலகி செல்ல, இந்த ஒரு சாங் தான் வந்து பார்த்திங்கன்னா பேக்ரவுண்டில் போட்டிருந்தாங்க. ஸோ எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச சாங்கு. ஸோ இந்த மியூசிக்கோட அந்த எடிட்டை பார்க்கும்போது உண்மையிலே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ இவ்வளோ அழகான எடிட் பண்ண அவங்களுக்கும் உண்மையிலே ரொம்ப 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 நன்றிங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் இமேஜினே பண்ண முடியல, இது மாதிரிலாம் எடிட்லாம் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எடிட் பண்ண அந்த ஒரு பர்சனுக்கும், ஸோ இவ்வளோ எஃபோர்ட் போடுற ஒவ்வொரு பர்சனுக்குமே ரொம்ப 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 நன்றி. ஸோ உண்மையிலே உங்களை ஸ்பெஷல் அப்ரிஷியேட் பண்ணணும்னு நினச்சேன். எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது. ஸோ டீம் வீக்கா இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபேன் பேஜஸும் அவங்க வந்து வீக்காக்காக பண்ணுற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது உண்மையிலே அவ்வளோ ஒரு ஆச்சரியமாகவும் அவ்வளோ சந்தோஷமாகவும் இருக்குது. அவங்களுக்கு நம்மளும் ஒரு ஃபேனாக இருக்கும்போது நினைக்கும்போது. ஸோ உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணுற ஒவ்வொருத்தருக்குமே ரொம்ப 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 நன்றி இந்த நேரத்தில் சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்போ எப்போயுமே எங்களோட சப்போர்ட் உங்களுக்கும் இருக்கும், வீக்காக்கும் இருக்கும், மகாநதி டீமுக்கும் இருக்கும். அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. ஓகே, யோசிச்சு அதை எடிட் பண்ணி ஒவ்வொரு விஷயத்தையும் தேடி கண்டுபிடிச்சி எடிட் பண்ணதில் அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. இவ்வளோ தூரம் பண்ணியிருக்கீங்க. ஒன் செகண்ட் ரொம்ப 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 தேங்க்ஸ். இந்த வீடியோ யாரெல்லாம் பார்த்தீங்க, ஆல்ரெடி பார்த்துருந்தீங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கலன்னா போயிட்டு இன்ஸ்டாவில் இருக்காங்க போய் பாருங்கள். உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சூப்பர்பான வீடியோ, டோன்ட் மிஸ் இட். ஆல்ரெடி பார்த்தவங்க எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்காதவங்க போயிட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்ஸ்டாவில் இல்லாதவங்க நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், அதுலேயும் நீங்களும் இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. பார்த்து உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி எப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.